இப்பெல்லாம் சில இன்சூரன்ஸ் கம்பெனில வந்துட்டு அவுட் பேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நாங்க கிளைமிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் 90% வச்சுக்கும் உங்களுக்கு கிளைமிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் வந்துட்டு அவுட் பேஷன் இன்சூரன்ஸே போட வச்சுறாங்க. அவங்க போட்டதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா கிளைமிங்க்குன்னு போனாக்கா இல்ல இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் நாங்க வந்து கிளைமிங் கொடுக்க மாட்டோம், இந்த டாக்டர்கிட்ட நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தா கிளைமிங் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த கிளைமிங் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ஒரு சிலருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் 10,000 பில்லு வந்தாலும் கூட வந்து பார்த்தா வெறும் 750 850 கிளைமிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்துல என்ன பண்றது? யாருக்கிட்டயும் நல்லா அடிபட்டிருக்கவங்க வேர்ஷன் மாதிரியே இருக்கு, யாருக்கு அதுன்னு தான் தெரியல. கூட்டத்தில் ஒருவன். ஆக்சுவலி இந்த மாதிரி கிளைம்ஸ் எல்லாம் எப்போ அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அது ஸ்பெசிஃபிக்கா நீங்க அவுட் பேஷண்ட்டுக்குன்னு இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டு அவங்களால எப்போ ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க பார்த்த அந்த டாக்டர் வந்து அவங்களோட பிளாக் லிஸ்டட் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களால இந்த மாதிரி கிளைம் ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. பிளஸ் வந்து உங்களுக்கு இயர்லி ஓபிடி, அதாவது அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க அந்த அமௌண்ட்குள்ள பண்ணிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா, உங்களுக்கு அந்த இது கவர் ஆகுதா அப்படிங்கிறது மெயின். உங்களுக்கு இயர்லி இவ்வளவுதான் அவுட் பேஷண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பாலிசி எடுக்கும் போதே அதை ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. சோ அப்படி நீங்க ஓபிக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டும் இந்த இயர்லி அமௌண்ட்டும் டாலி ஆகுதா அப்படிங்கிறது தான் வந்து மெயின் பாயிண்ட். இன்கேஸ் அந்த அமௌண்ட்ல டிஃபரன்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ உங்களோட கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, இல்ல உங்களுக்கு கம்மியா கொடுக்குற சான்சஸ் இருக்கு.